பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருமதி இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு க்ளீனிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா நான் குண்டாக இருக்கேன், என்னால் வந்து சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல, நீங்கள் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்ட்டு. ஸோ குண்டாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கலாங்க, அதுக்கான ஒரு ப்ளாக் தான் அது. மறக்காமல் கடைசி வரலும் பாருங்கள். ஸோ என்னோடய கிச்சன் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் என்னோடய மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தேய்ச்சி வச்ச பாத்திரம் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கலாம், அதை நல்லா அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பற்றி கேட்டிருந்தீங்க, இந்த ரேக் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. நான் இது வந்து இந்தியா மார்ட்டில் 2000 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தானி ஸ்டீலில் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் கிடைக்கும். இந்தியா மார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், ஹிந்துஸ்தானி ஸ்டீல் ரேக் அப்படின்ட்டு. இப்போது கொரோனானால மைட் உங்களுக்கு டெலிவரி இல்லாமல் இருக்கலாம், பட் இது கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம டம்ளர்ஸ்லாம் வந்து க்ளீனாக அடிக்கிட்டோம். இப்போ பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் இந்த ரேக் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா மாடுலர் கிச்சனில் வந்து ஒரே ஒரு நம்மளுக்கு ஒரு ரேக்கில் தான் கொடுத்துருக்காங்க பிளேட் வைக்கிறதுக்கு. அதில் வந்து பெரிய பிளேட் வைக்க முடியல, சின்ன பிளேட் சொல்ல போயிடுது. ஸோ அதனால தான் இந்த ஸோ நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்க்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நான் வந்து குக் பண்ண போகிறேன். அதை ரைஸ் வைக்க போகிறேன். நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிட்டோன்னா அதை பாட்டுக்கு அரிசி நம்மளுக்கு ஆகிடும். இந்த சைடில் இந்த வேலையும் செஞ்சிடலாம். ஸோ 2 in 1 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ லஞ்ச் டைம் ஆகிடுச்சுன்றதுனால நம்ம லஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு வேலைக்கு வேலையும் ஆகிடும், லஞ்சுக்கு லஞ்ச் ஆகிடும். ஸோ அதை ரைஸ் மட்டும் பண்ணி நான் அதில் குக்கரில் வச்சுருவேன். என்கிட்ட வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், பார்த்தலாம் தேய்ச்சிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்திரம் தேய்ச்சிக்க ஆரம்பிக்கலாம். பாத்திரம் தேய்க்கிறது ஒரு போரிங்கான ஜாப் தான், பட் என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். ஸோ கடகடன்னு நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது, க்ளீனிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். கடைசி எவ்வளோ மிஸ் பண்ணாமல் அதை நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி முடித்த கையோட டேப்பை சுற்றி இருக்கிற அந்த டைல்ஸும் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் வந்து நிறைய இங்கே யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உப்பு கரை படையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் அதை திட்டாக தெரியும் அது. ஸோ நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற கையோடவே இது தேய்ச்சிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த இடம் புதுசாகவே இருக்கும். அண்ட் இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். இந்த டைல்ஸ் அப்படின்றது உப்பு கரையும் படையாது. வந்து இந்த மாதிரி கிளாஸ் டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சமையலுக்கு அப்புறமே வந்து நீங்கள் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் துடைக்கணும். அது மேலே இருக்கிற கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு ஈர துணி போட்டு துடைச்சா கூட போதும். இல்லைனா நீங்கள் வந்து மிஸ்டர் மஸ்ஸல், லைசால் அது மாதிரி போட்டு கூட துடைச்சிக்கலாம். லைசால் ஸ்ப்ரே வருது இல்லையா, ஸோ அதை சொல்கிறேன் நான். ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். எப்போவுமே பாத்திரம் துடைச்ச உடனே இல்லை கேஸ் துடைச்ச உடனே நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது நம்மளோட பர்சனல் ஹைஜீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி தக்காளி ரசம் வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சளி இரும்பல் அந்த மாதிரி டைம் இருக்கிறப்போ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறப்போ சைடில் வந்து வாஷிங் மிஷினும் போட்டுட்டேன். ஸோ அப்போ துணியெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, எடுத்துடலாம், காய போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரு வேலைக்கு பண்ணுறப்போ ஒரு வேலை மட்டும் பண்ணாமல் நம்ம சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வெளியில் வந்துடலாம். ஸோ இது வந்து மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சமைக்கிறப்ப சைடில் சின்ன சின்ன வேலைலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஈஸியாக நமக்கு மற்ற வேலை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதாவது ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி ரசம் ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்செலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ டைம் ஆல்ரெடி ஒரு 3:30 இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி மத்தியானம் தூங்குறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ளீனிங் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ திவான் ஃபஸ்ட்டு கவர் சேஞ்ச் பண்ணலாம். திவான் கவர் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் திவான் கவர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த உங்களோட மிஷின், தையல் மிஷின் என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மெரிட் பிராண்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயிலில் இந்த மாதிரி என்னோட எதிர் வீட்டில் இருக்கிறவங்க என்னை பற்றி வந்து எப்போ பாரு வந்து என்னை பற்றியே பேசிகிட்ருக்காங்க, எங்களை பற்றியே வந்து காசிப் பேசிகிட்ருக்காங்க, என் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க சொல்லுவாங்க. ஸோ நாய் குலைச்சதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பயந்து ஓடிடுவீங்களா? அதே மாதிரி தான் உங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க, உங்களை பொறுத்தவரையும் நாயாக நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு. ஸோ தப்பு சரின்றது உங்கள் மனசுக்கு தெரியும். ஸோ மற்றவங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்க்குறவன் பார்க்கட்டும், பேசுகிறவன் பேசட்டும், எல்லாமே நாயாக நினச்சிக்கோங்க. மலையை பார்த்து நாய் குலைக்க தான் செய்யும். அது நாயோட புத்தி. ஸோ மழை எப்போவுமே வந்து நிமிர்த்து தான் நிற்கணும். ஸோ நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்க. எப்போவுமே எதுக்குமே துவண்டு போக வேண்டாம். ஸோ அதெல்லாம் ஒரு சிஸ்டராக உங்களுக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன். எப்போவுமே வந்து அதை மற்றவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்னா நாய் மாதிரி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை. மட்டும் மாற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு போட்டு. ஸோ எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பெட்ஷீட் நான் போடுறேன். நான் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து நிறைய டார்க் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் உள்ளே போட்டிருக்க இந்த மெரூன் கலர் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்டர் சொல்லுவோம், பெட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவோம். குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, பாத்ரூம் போவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பெட்டில் வந்து அந்த ஈரம் போகாது. ஸோ பெட்டுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ நான் இது வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். எங்கன்னா பிக் பஜாரில் வாங்கினேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. நீங்கள் உங்களோட கட்டில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, பெட்டை நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிராண்ட் எல்லா பிராண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் அதுதான் கிடையாது. ஸோ நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரிவ்யூஸோடு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோதான் பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இந்த கலர் அப்படின்றது. ஸோ நீங்களும் வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பெட்ரூம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிக்காச்சும் வந்து நான் என்னோட திவான் மேலே வச்சுருந்தேன். பட் ரேவந்த் குட்டி அதை எடுத்து அதை பிசைஞ்சு காலில் போட்டு அழுக்கு பண்ணிடுறான். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து என்னோட பெட்ரூமில் சைடில் வச்சுட்டேன் கைப்படாமல். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.